வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் ரிட்டையர்மெண்ட் ஆக மாட்டாருன்னு சொன்னோம்ல, அதை பற்றின ஒரு மிகப்பெரிய தூளான அப்டேட் கிடச்சிருக்குது. அப்புறம் ரசல்மேனியாவை பற்றின ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸ். இதை தவிர்த்து ஒரு சில ரெஸ்லிங் செய்திகள்லாம் இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். வழக்கம் போல் இன்றைக்கான ரெஸ்லிங் செய்தியும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்திருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலிமா தினமும் ஒரு ரெஸ்லிங் செய்திகள் தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதை பற்றி பார்க்கலாம். இருக்கிறதுலேயே பெரிய நியூஸ் பிராக் லெஸ்னரை பற்றி தான். இப்போ பிராக் லெஸ்னர் ரிட்டையர்மெண்ட் ஆகுறாரு. அதை யாரை சொன்னா? நீ தான்டா சொன்ன அப்படின்னு சில பேர் சொல்லுவீங்க. நான் தான் சொன்னேன். ஆனால் சொன்னது யார்? ஜான் சீனா பிராக் லெஸ்னர் கூட ரசல் பிளாஸால் விளையாடும் போது, இது ஆக்சுவலி நேத்திக்கான வீடியோலேயே நான் கொஞ்சம் பேசிட்டேன், இருந்தாலும் சின்ன டீட்டெயிலுக்காக சொல்லிக்கிறேன். பிராக் லெஸ்னர் ரிட்டையர்மெண்ட் ஆக ஆசைப்படுறாரு. அதுவும் இந்த வருடம் ரசல்மேனியாவில் அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இடத்துல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். கரெக்டு தானே? இப்போது பிராக் லெஸ்னர் ரிட்டையர்மெண்ட் ஆக மாட்டார் அப்படிங்கிறத ஹெய்மன் சொல்லியிருப்பார். பிராக் லெஸ்னர் இப்போ தான் வந்திருக்காரு, ரிட்டையர்மெண்ட் ஆகிறேன்னு சொன்னது ஜான்சனா கிட்ட தான். ஆனால் பிராக் பர்சனலி இப்போ ரிட்டையர் ஆகிற மாதிரி இல்லை. அந்த டைமில் சொன்னார், இப்போலாம் ரிட்டையர் ஆக மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தது. இப்போது அதை பற்றின அஃபிஷியல் நியூஸ் கிடச்சிருச்சு. பிராக் லெஸ்னர் 2026 சம்மர் ஸ்லாமில் குந்தர் கூட மோதி தோக்க போகிறாரான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாதான். பிராக் லெஸ்னர் WWEல பயணிக்க வேண்டிய வேலைகள் நிறையவே இருக்குதான். பிராக் லெஸ்னர் ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறது கிடையாதான். அப்போ சீனா சொன்னது பொய்யான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஜான்சனா என்ன சொல்லியிருப்பாருன்னா, தான் கிட்ட பிராக் லெஸ்னர் அப்படி சொன்னார்னு. ஆனால் இப்போ பிராக் லெஸ்னர் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறாரு. அண்ட் பால் ஹேமன் இருக்கிறாரு. ட்ரிபிள் ஹெச் நல்லா தான் கொண்டு போகிறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் கொண்டு போகிறாரு. இப்படி நிறைய சலுகைகள் அவர் இருக்குது. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எப்போ வரணுமோ அப்பப்போ இருந்தால் போதும். மட்டும் பிராக் லெஸ்னர் வீட்டில் இருந்தால் போதும். இப்படி நிறைய சலுகைகள் ட்ரிபிள் ஹெச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால் பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ட்ரிபிள் ஹெச் பிராக் லெஸ்னரை மல்டியர் கான்டாக்டில் தான் வச்சுருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இந்த மல்டியர் அப்படிங்கிறது 3 வருஷத்துக்கு மிகாமை. அண்ட் பிராக் லெஸ்னர் WWEல வந்ததுக்கப்புறமா பண்ண வேண்டிய வேலை எக்கச்சக்கம் இருக்குது. சாம்பியன்ஷிப் வின்னிங்லாம் கவுண்ட் கொடுத்து கம்மியாயிருச்சு, அதெல்லாம் நிறைய இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. ஸோ தலைமை பிராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா இந்த 2026 ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறது கிடையாது. மேபி எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 2-3 வருஷம். ஆக்சுவலி பிராக் லெஸ்னரோட ஃபிசிக்கை பார்த்தா எவனாவது ரிட்டையர்மெண்ட் ஆகிற வயசு அப்படின்னு எவனா சொல்லவே மாட்டான். தலைமை இன்னும் பார்த்தீங்கன்னா அப்படியே காங்கோயன் காலமாடு மாதிரி இருக்கிறான். ஸோ அதுவும் ஃபைட் ஸ்டில் அப்படியே இருக்குது. தேய்மானமே இல்லை பிராக் லெஸ்னருக்குலாம். இன்னும் பீஸ்ட் அதான் சொல்கிறாங்கல்ல, அதுதான் பீஸ்ட்டுன்னு அப்படி இருக்கிறாரு. அப்படிப்பட்ட பிராக் லெஸ்னர் ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறது கிடையாது. அண்ட் அவருடைய குறிக்கோள் இதுக்கப்புறமா சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண வேண்டியது. ஒரு பக்கம் வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் இருக்குது, இன்னொரு பக்கம் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் இருக்குது. சீனா வேறு 17 டைம் சாம்பியன் வின் பண்ணிவிட்டு அவர் போயிட்டார். பிராக் லெஸ்னர் இப்போ 10 தடவை ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்காரு. அந்த 7 டைப் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு போல இருக்குது. ஸோ காய்ஸ், பிராக் லெஸ்னர் ரிட்டையர்மெண்ட் ஆகிறது போகிறது கிடையாது. அண்ட் அவருடைய முழுக்க கோல் இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த டைட்டிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் இருக்கும். ரசல்மேனியாவில் இப்போதைக்கு புக்கிங் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, டைட்டிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லை. ஆனால் ஆஃப்டர் ரசல்மேனியாவுக்கு அப்புறமா பிராக் லெஸ்னர் இந்த டைட்டில் பக்கம் போகிற ஸ்டோரி லைன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். இது கண்டிப்பாக பிராக் லெஸ்னருடைய ரசிகர்களுக்கு சந்தோஷமான செய்தியாக இருக்கும். ஏன்னா சில பேர் குந்தர் கூட மோத வச்சு தோக்க வச்சு சோகப்பாட்டு பாடிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பீங்க. அப்படிலாம் நடக்காது, சரிங்களா? அதுக்கப்புறமா ரசல்மேனியாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரசல்மேனியாவுக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்குது? கரெக்டாக எனக்கு 1 மாதம் இருக்குது. கரெக்டு தானே? இந்த 1 மாத காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரசல்மேனியாக்கான டிக்கெட் சேலிங்கை கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். இப்போது வெறும் 40,000 டிக்கெட் தான் வந்துருக்குது. 40,000 ஆடியன்ஸை வச்சு ரசல்மேனியா ஹிஸ்ட்ரியிலேயே ட்ரிபிள் ஹெச்சோட லோவஸ்ட் ஆடியன்ஸ் அப்படிங்கிற பேர் வரணுமா? வேண்டாம். ஏன்னா லாஸ்ட் இயரே 60,000க்கு மேற்பட்ட டிக்கெட் இருந்தது. ஆனால் அது லாஸ்ட் இயருக்கு முந்தின வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது கம்மி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போது இந்த வருஷம் ரசல்மேனியாவை பொறுத்த வரைக்கும் டிக்கெட் சேலிங் இப்போ 2 டேயும் கம்பேர் பண்ணும்போது 2 டேயும் சேர்த்து 1 லட்சம் டிக்கெட் கூட விற்கலை. அப்படி பரிதாப நிலையில் இருக்குது ரசல்மேனியா. ட்ரிபிள் ஹெச்சும் பார்த்தீங்கன்னா டிக்கெட்டை கொஞ்சம் குறைச்சி போட்டார். 1 வாங்கினா 1 ஃப்ரீன்னு போட்டு பார்த்தாரு. டிக்கெட்டோடைய இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் சேல் ஆகலையாம். சரி, நம்ம பெரிய மேட்சஸ் கன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக ப்ரொமோலாம் பெருசாக போட்டாங்க. ரோமன் ரெய்ன்ஸு, பிராக் லெஸ்னர், சிஎம் பங்க் என்னத்தெல்லாம் பண்ணாலும் மெயினான விஷயம் என்னென்னா துட்டு. போன வருஷம் ரசல்மேனியா இதே இடத்துல நடந்தது. போன வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகம். இப்போ ஒன்றும் இல்லைங்க, போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு படம் பார்க்குறீங்கன்னா 1000 ரூபா. இந்த வருஷம் 2000 பார்ப்பீங்களா? ஓடிடிலே பார்த்துட்டோண்டா அப்படின்னு போயிருவீங்க. வருஷம் 1000 ரூபா கொட்டுவீங்களான்னு. கரெக்டு தானே?
அதே மாதிரி தான் அங்கே பார்த்தீங்கன்னா $100 விற்றுதான் இப்போ $200 விற்றுருக்கானுங்க. அதுவும் $100 அப்படிங்கிறது நம்ம காசுக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 9,000 ரூபா. அப்போது 18,000 ரூபா. எவனா பார்ப்பான் நான் 9,000 டிக்கெட்டை 18,000 ரூபா கொடுத்தா பார்க்க மாட்டான். இப்போ WWE பார்த்தீங்கன்னா அதனால் அவங்க டிக்கெட் ரேட்டை கம்மியாக்கிட்டாங்க. அதாவது $254 இருந்து $174, $228 இருந்து $174. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா $400 வித்துட்டு இருந்தானுங்க. அதை தான் $254 குறைச்சானுங்க. இப்போ 177 அந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டானுங்க. 177 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய் வரும். இதுக்கு முன்னாடி அவங்க எவ்வளோ ப்ளேஸ் வச்சுருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 38,000 48,000 அந்த ரேஞ்சிங்கில் டிக்கெட் ரேட்டை வச்சுருந்தாங்க. இப்போ ரொம்பவே கம்மியாகிட்டாங்க. கம்மியாகிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா டிக்கெட் ஒழுங்காக போனி ஆகலை. இப்போ இதில் ரொம்பவே சோகமான விஷயத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கவங்க யாருன்னா, இதுக்கு முன்னாடி டிக்கெட் வாங்கினாங்கல்ல, டே 1க்கு 30,000, டே 2க்கு 30,000, அந்த 60,000 பேர் தான் மாட்டிக்கிட்டாங்க. ஏன்ப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி அவங்க ஃபுல் அமௌண்ட், அதாவது இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவங்க 30,000 40,000 கொடுத்து டிக்கெட்டை வாங்கிட்டாங்க. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா டிக்கெட் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க பாதி ரேட்டுக்கு குறைச்சிட்டாங்கன்னா ஆல்ரெடி வாங்கினவனுங்களோட மைண்ட் வாய்ஸ் என்னவாக இருக்கும்? அப்போ நான் மட்டும் இழிச்ச வாயனா, எங்களுக்கு மட்டும் என்ன ஃபுல் அமௌண்ட்டு, அவங்களுக்கு மட்டும் பாதி அமௌண்ட்டு அப்படிங்கிறது இருக்கும்ல. கண்டிப்பாக இது ஒரு பிரச்சனை ஆகும்னு நினைக்கிறேன். சரி, இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. ரசல்மனியா டிக்கெட் இன்னும் கொஞ்சம் கம்மியாக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். டிக்கெட் சேல் ஆகட்ட வேறு வழியே இல்லை. ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கல்ல, அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் கம்மியாக்கிட்டு மீண்டும் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு சொன்னாலும் சொல்லுவானுங்க. ஏன்னா டிக்கெட்டு விற்கணும்ல, அப்புறம் எம்டி அரினாவாக இருக்கும். கடைசி செய்தி, நாளைக்கு நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் என்னத்தெல்லாம் WWE கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க, என்னதான் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி ஸ்மாக்டவுனுடைய ப்ரிவியூவாக பார்க்கலாமா? இந்த சாண்ட்விச் ரோலு இல்லை சிக்கன் ரோலு இல்லை சாரி ஜெல்லி ரோலு, ஏன்னா ஃபுட்டுக்கு அப்புறம் தான் அவரோட பேர் வருது, அதனால் சிக்கன் ரோல் அப்படின்னு வந்து ஒரு பேர். சரி, ஜெல்லி ரோல் இருக்கார்ல, அவர் இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு வர போகிறாரு. மேக்ஸிமம் ரசல்மனியாவுடைய மேட்சுக்கான ஹிண்டிங் தான் கொடுக்க போகிறாரு. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, மிஸ்ஸு கூட ஒரு ஸ்டோரி லைன் போய் மிஸ்ஸு கூட விளையாடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இல்லாட்டா ஒரு டாக் டீம் மேட்ச் விளையாடுவார். அதெல்லாம் ஒன்லி ஃபார் த செய்தி. ஆனால் ஜெல்லி ரோல் கண்டிப்பாக வராருன்னா மேட்சுக்காக தான். அது ஸ்மாக்டவுனுக்கு வராரு. ஸ்மாக்டவுன் 3 ஹவர் ஷோ, அதனால தான் பார்த்தீங்கன்னா இவருக்கான ஸ்பாட் கொடுக்கலாம், அதனால் ஸ்மாக்டவுனுக்கு வந்திருக்காரு. ஸோ வந்து என்னத்தை பண்ண போகிறாரு, இவருக்கான ஸ்டோரிலைனை எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறமா ஜேடுகார்களுக்கும் மிஷனுக்கும், ஏன்னா ஜேடுகார்களுக்கு ரசல்மனியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மேட்ச் ரியாக்கா கூட இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி மிஷின் கூட இருக்கிற பழைய பகை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பங்காளி பகையெல்லாம் தீர்த்துக்கணும். அதுக்காக இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் ஒரு மேட்சை அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதை தவிர்த்து ரசிகர்கள் மத்தியில் பெரிய லெவலில் எதிர்பார்க்கப்படுற ஒரு முக்கியமான செக்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, கோடிக்கும் ட்ரூக்கும் கான்ட்ராக்ட் சைனிங் நடக்குதுங்க. அதாவது கிடையா விட்டுங்க என்னத்தை வேணால் பண்ணி தொலைங்க, இதில் கண்டிப்பாக ஒரு சம்பவம் வச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் இருக்கிறாங்க. கண்டிப்பாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். இதை தவிர்த்து ஜாக்கப் பாட்டு இருக்கிறாரு, ட்ரூ இருக்கிறாரு. இவங்கெல்லாம் இதில் வந்து என்னத்தை கோழி குண்டை கலக்கிற போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்குது. ஸோ இதெல்லாம் நாளைக்கு ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன் நடக்கிறது. நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். பிடிச்சினா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்குறதுக்கு சேனலை சப்பிக்கோங்க.